guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜிகேஸோட ஸ்காலர்ஷிப் கைட்லைன்ஸ் மேபி நெக்ஸ்ட் வீக் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ட் பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது டிரான்ஸ்கிரிப்ட் கன்வர்ஷன் பற்றி. அண்ட் நம்மளோட இந்தியாவில் பொதுவாகவே மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட டிரான்ஸ்கிரிப்டில் எல்லாமே 10 ஸ்கேலில் இருக்கும். இந்தியாவில் 10 ஸ்கேல் தான் காமன், அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 10 ஸ்கேலில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கைட்லைன்ஸில் என்ன போட்டிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4, 4.5, 5 அப்புறம் 100 ஸ்கேல் இந்த மாதிரியான இதில் தான் நம்மளுக்கு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ அது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மேபி அதனால் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஃபேஸ் பண்ணேன். என்னோடய யூனிவர்சிட்டிலையுமே 10 ஸ்கேல்ஸ்க்கு தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய யூனிவர்சிட்டியில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லைக் ஸ்காலரில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். லைக் 4, 4.5க்கோ இல்லை 5க்கோ ஸ்காலரில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். பட் என்னென்னா நிறைய யூனிவர்சிட்டி அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜிகேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் ஸ்காலரோவோ இல்லை வேறு ஏதாச்சும் வெப்சைட் மூலமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது யூனிவர்சிட்டி அக்னாலேஜ் பண்ணும். ஸோ இதுக்கு என்னென்னா, இது மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். அண்ட் நான் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அண்ட் தென் ஸ்காலரோலையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. கன்சாலிடேட்டடும் டிரான்ஸ்கிரிப்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அண்ட் டிரான்ஸ்கிரிப்டுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை நீங்கள் பண்ணக்கூடாது. அதை கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்கும். அதனால் கன்சாலிடேட்டட் தான் டிரான்ஸ்கிரிப்ட்னு நினச்சி சொல்லிட்டு அதை சப்மிட் பண்ணாதீங்க. அது பண்ணக்கூடாது, அது தப்பு. டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னதுன்னா, ஒரு கன்சாலிடேட்டோட ஒரு டெக்னிக்கல் நேம்னு வச்சுக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்கிரிப்டுங்கிறது அவுட் சைட் இன்டர்நேஷ்னலாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் தான் டிரான்ஸ்கிரிப்ட். அதனால் நம்ம இந்தியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் தரமாட்டாங்க. அதை டிரான்ஸ்கிரிப்ட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். கன்சாலிடேட்டட்லேயும் நீங்கள் எல்லா செமஸ்டர்லேயும் எடுத்திருக்க மார்க்ஸ் அண்ட் கிரேட்ஸ் அதெல்லாம் தான் போட்டிருப்பாங்க. அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட்லேயும் அதை தான் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. மோஸ்ட்டாக ரெண்டுமே சேம் தான். பட் என்ன இருக்குன்னா, ஹெட்டிங் எப்படி இருக்குன்னா, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அது டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் உங்களோட காலேஜில் போய் கேட்டாலே அவங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்படி டிரான்ஸ்கிரிப்ட் வேணும்னு சொன்னாலே அவங்க அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது பே பண்ணால் அவங்க உங்களுக்கு லைக் கன்சாலிடேட்டட் மாதிரியே எக்ஸாம் செல்லோட சீல், அப்புறம் பிரின்சிபல், யூனிவர்சிட்டி, காலேஜ் சீல்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு தந்துருப்பாங்க. பட் நேம் டிரான்ஸ்கிரிப்ட்னு இருக்கும். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட யூனிவர்சிட்டியில் நான் டிரான்ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய காலேஜில் போய் கேட்டேன். என்னோடய காலேஜில் அதை போய் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னோடது அட்டானமஸ் காலேஜ் வேறு. ஸோ பக்கத்தில் சில காலேஜஸ்லலாம் விசாரித்ததில் அவங்க அப்படி கொடுக்கக்கூடாது, அக்னாலேஜ் பண்ணி இந்த மாதிரி ஸ்காலரோவில் மாற்றி லைக் ஸ்காலரோவில் இருந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது. காலேஜ் நாங்கள் அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டோம். அது ரூல்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப நான் ஒரு 2024 நடந்துச்சு. அப்போ நான் ரொம்பவே சரி அவ்வளோதான், ஹோப்பே எனக்கு இல்லை, சரி அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ நான் ஜஸ்ட் அப்படியே நம்ம பண்ணுறத பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு நான் டிரான்ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னாச்சுன்னா, என்னோடய டிரான்ஸ்கிரிப்டில் என்னோடய யூனிவர்சிட்டியில் என்னோடய காலேஜில் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய கன்சாலிடேட்டரில் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ போட்டு அதோட விட்டுருப்பாங்க, ஓகேவா. ஆனால் என்னோடய டிரான்ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 100% லைக் பெர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க. என்னோடய சிஜிபிஏ அதுக்கு கீழே என்னோடய ஓவரால் சிஜிபிஏ அண்ட் தென் ஓவரால் பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜை வச்சு தான் நான் எனக்கு நான்
இது பண்ணியிருந்தேன். என்னன்னா, அத வச்சு தான் நான் அப்ளை பண்ணேன். ஏன்னா, நம்மளுக்கு வந்து என்ன குடுத்துருப்பாங்கன்னா, 4, 4.5, 5 அண்ட் 100 ஸ்கேல். 100 ஸ்கேலுங்கிறது ஒண்ணும் இல்லங்க. பெர்சன்டேஜோட தான் 100 ஸ்கேலுன்னு சொல்லிட்டு, ஆ அது 2ம் சேம் தான். இப்போ 100 ஸ்கேலும் ஓகே, பெர்சன்டேஜும் ஓகே. 2மே ஒண்ணு தான். ஸோ, அப்ப என்னோட டிரான்ஸ்கிரிப்ட்ல நான் எதுவுமே கேட்கல. என்னோட யூனிவர்சிட்டில அவங்களாவே என்னோட காலேஜ் அவங்களாவே வந்து இத மாரி என்னோட ஓவரால் இத போட்டு சிஜிபிஏ போட்டு அது கீழ வந்து பெர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் நான் ஒரே ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சும்மா சேஃப்டிக்கு வாங்கி வச்சிருந்தேன். என்னன்னா, என்ன போட்டிருந்துச்சுன்னா அதில, அ எப்படி வந்து என்னோட யூனிவர்சிட்டி வந்து சிஜிபிஏ 100% வந்து கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு வந்து ஃபார்முலா. அது எப்படி இருக்குன்னா, லெட்டர் ஹெட் எங்களோட காலேஜோட லெட்டர் ஹெட்ல இந்த மாரி இந்த வேஸ் தான் இந்த பொண்ணுக்கு வந்து நாங்க இத குடுக்குறோம். லைக் என்னோட நேம் அது இதுன்னு போட்டு, இவங்க வந்து இந்த காலேஜ்ல போட்டு என்னோட எக்ஸாம் ரோல் நம்பர் அதெல்லாம் போட்டுட்டு அண்ட் தென் இவங்க வந்து எங்களோட யூனிவர்சிட்டி கணக்குப்படி இந்த டேர்ம்ஸ் ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்கும். ஜிபிஏனா என்ன, சிஜிபிஏனா என்ன, இது எல்லாத்தையும் ஒண்ணையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அண்ட் தென் வந்து ஒரு ஃபார்முலா குடுத்துருந்தாங்க. பெர்சன்டேஜ் வந்து அவங்க எப்படி மாத்துவாங்கன்ற ஃபார்முலா குடுத்து, அத வந்து எக்ஸாம் செல், பிரின்சிபல் சொல்லிட்டு எல்லாரும் அக்னாலேஜ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் தந்தாங்க. ஸோ இப்படிதான் வந்து நான் பண்ணியிருந்தேன். அப்படிதான் பண்ணேன். ஸோ என்னோடது அக்செப்ட் ஆயிட்டு நான் இப்போ கொரியால இருக்கேன். ஸோ இத மாரி தான் எனக்கு நடந்துச்சு. அண்ட் இத மாரி உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட்ல அப்படி இல்ல. ஒரு வேளை உங்க டிரான்ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க கேட்டு பாருங்க. யூனிவர்சிட்டில இத மாரி ஓவரால் சிஜிபிஏ போட்டு அதுக்கு கீழ அவங்க கிட்டயே கேளுங்க. இந்த மாரி பெர்சன்டேஜ வந்து நீங்க வந்து ஆ இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல மென்ஷன் பண்ணி குடுக்க முடியுமான்னு கேளுங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, நீங்க ஸ்காலரோலாம் ரிப்போர்ட்லாம் வந்து நீங்க தனியா பண்ண வேண்டியதே இருக்காது. ஏன்னா அது 100 ஸ்கேல் 100% இருக்கும். ஸோ அத வச்சு நீங்க இது பண்ணிரலாம். ஸோ இப்படிதான் வந்து இதுதான் வந்து இந்த வழி தான் ஃபர்ஸ்ட் வே. இது மாரி டிரான்ஸ்கிரிப்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் இன்னொன்னு வந்து இந்த மாரி டைம்ல வந்து அந்த பாக்ஸ் இருக்கும். 3 பாக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, உங்களோட ஃபார்ம்ல நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து 3 பாக்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நம்மளோட ஒரிஜினல் லைக் என்ன என்ன ஸ்கேலுக்கு வந்து நம்ம சிஜிபிஏ இருக்கோ அத ஃபர்ஸ்ட்டு போடணும். அண்ட் தென் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? நம்ம வந்து இப்போ 4க்கோ இல்ல 4.5க்கோ இல்ல 5க்கோ இல்ல 10க்கோ கன்வெர்ட் பண்ணியிருப்போம்ல, அத நடுவுல போடணும். அண்ட் தென் லாஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் போடணும். பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளோட அப்பெண்டிக்ஸ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. எங்கன்னா, நம்மளுக்கு வந்து கைட்லைன்ஸ்லயே குடுத்துருப்பாங்க அப்பெண்டிக்ஸ். என்னன்னா, இப்போ 4க்கு உங்களோட உங்களோட சிஜிபிஏ எவ்வளோ வருதோ, அதுக்கு நேரா என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ அத போடணும். சரியா? அப்போ நான் இந்த மாரி தான் போடணும். நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இதில வந்து நான் 10க்கு போட்டுட்டேன். அண்ட் தென் செகண்ட் இதுக்கு என்ன பண்ணியிருந்தேன், எதுக்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தேன்னா, என்னோட டிரான்ஸ்கிரிப்ட்ல 100 ஸ்கேலுக்கு ஒண்ணு குடுத்துருப்பாங்கல்ல, அந்த அந்த மார்க்க அப்படியே எடுத்து போட்டேன். நான் வந்து லைக் 8.8 சம்திங் இருந்துச்சு. 8.89ஓ என்னவோ இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து அத வந்து என்னோட டிரான்ஸ்கிரிப்ட்ல என்ன போட்டிருந்தாங்களோ, லைக் செகண்ட் காலம்ல வந்து என்னோட டிரான்ஸ்கிரிப்ட்ல என்னோட ஓவரால் பெர்சன்டேஜ் என்ன போட்டிருந்தாங்களோ அத போட்டுட்டு, அண்ட் தென் 3ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஓவராலா போட்டேன். ஓவராலா என்ன இருக்கும். இப்ப என்னோட இதில வந்து 88.9 சம்திங் அப்படி போட்டிருந்தாங்க. அப்ப என்னோட பெர்சன்டேஜ நான் 88ஓ இல்ல 87ஓ அந்த மாரி போட்டிருந்தேன். ஸோ இப்படிதான் வந்து ஃபார்ம்லயே ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னொரு வே வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஸ்காலரோல வந்து ஸ்கோர் கன்வர்ஷன், ஜிபிஏ கன்வர்ஷன் பண்ணுறது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்காலரோ லைக் ஒரு 5 காலம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்காலரோ வெப்சைட் போய்க்கோங்க. ஒரு 5 காலம்ஸ் 5 ரோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செமஸ்டருக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, லைக் 4 செமஸ்டர் லைக் 8 செமஸ்டருக்கு வந்து 48 இருக்கும். ஸோ எல்லாமே கோர்ஸ் நேம் அண்ட் கிரேடு, அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. கிரேட், அப்புறம் வந்து என்ன கிரெடிட் பாயிண்ட்ஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக வந்து 48 நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிபிஏ வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இது இன்னொரு விஷயம்னா, அதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 டைம்ஸ் லிமிட் வந்து 5 டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் கடைசியாக வந்து ஒரு ஓவரால் ஜிபிஏ கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லை ஏதோ எடுத்து உங்களோட காலேஜில் போய் கேளுங்க. இதை மாதிரி இந்த இத வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இத வந்து அவங்க ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா பண்ணலாம். இல்லனா நீங்க அவங்க முன்னாடியே சில காலேஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க முன்னாடியே வந்து எல்லாத்தையும் போடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்க அத மாரி அவங்க முன்னாடி போட்டு அத வந்து ஒரு லெட்டர் பேட்னா உங்களுக்கு தெரியும்ல. லெட்டர் ஹெட்னா யூனிவர்சிட்டி, காலேஜ் நேமெல்லாம் போட்டு ஒண்ணு இருக்கும். அந்த லெட்டர் ஹெட் ஒண்ணு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ஸ்கோர்ஸ் இருக்கும் தெரியுமா? நீங்க போட்டத அப்படியே ஃபுல்லா காப்பி பேஸ்ட் இல்ல ஏதோ ஒரு வேர்ட்லயோ இல்ல எதுலயோ போட்டு
போட்டு அந்த லெட்டர் ஹெட்டில் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போடுங்க. போட்டுட்டு இதை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணணும். எப்படின்னா நாங்கள் வந்து இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அக்னாலேஜ் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஸ்காலரோட வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கு இந்த ஸ்கோர் தான் வந்துச்சு, லைக் இந்த ஜிபிஏ தான் வந்துச்சு, இதை நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம், நாங்கள் பார்த்தோம், இதை நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு உங்களோட யூனிவர்சிட்டியோட லைக் யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து பெஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸாம் செல்லோட சீல் வச்சு அவங்கள அப்புறம் எக்ஸாமினர் கண்ட்ரோலர் இருப்பார்ல, கண்ட்ரோலர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் கண்ட்ரோலர் எக்ஸாம் செல்லில் கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஃபுல்லாக சென்டென்ஸ் ஞாபகம் தெரியல. ஸோ கண்ட்ரோலர்னு நினைக்கிறேன். அவங்களோட சைன் வாங்கி பிரின்சிபல்கிட்ட காலேஜ் சீல் வச்சு பிரின்சிபல்கிட்ட வாங்குறது தான் வந்து பெஸ்ட். அதுதான் வந்து கரெக்டான இது. பட் வந்து சில யூனிவர்சிட்டியில் வந்து அதை அலோ பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் யாரையாச்சும் ஒருத்தரை காலேஜ் சீல் வச்சு யாராச்சும் உங்களோட ஹெச்ஓடியோ இல்லை வந்து மேக்ஸிமம் ஸ்டாஃப்ஸ்கிட்ட வாங்குறது எனக்கு எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் ஹெச்ஓடிட்டியாச்சும் வாங்க பாருங்கள். ஹெச்ஓடிட்ட வந்து சீல் வச்சு அவரோட சீல் வச்சு மோரோவர் என்ன சொல்லுவேன்னா லெட்டர் ஹெட்டில் வாங்குறது ரொம்ப சேஃபஸ்ட்டு தான் வந்து லெட்டர் ஹெட்டில் வாங்குறது. ஏன்னா அதுதான் வந்து யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுதான் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாகவும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லெட்டர் ஹெட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உங்களோட யூனிவர்சிட்டியில் பிரின்சிபல்கிட்டயோ இல்லை ஹெச்ஓடிட்ட வந்து வாங்க. அண்ட் சீல் வந்து ரொம்ப முக்கியம். சீல், டேட்டு, அப்புறம் வந்து சைன், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 வேஸ் தான் வந்து இந்த 2 வேஸில் தான் வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ ஒன்று நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வே அண்ட் செகண்ட் வந்து எல்லாத்தையும் போட்டு உங்களோட யூனிவர்சிட்டியோட சைன், கண்டிப்பாக யூனிவர்சிட்டியோட சீல் வேணும், சைன், பிரின்சிபல் நீங்கள் யார் பார்க்குறாங்களோ அவங்களோட மேபி ஹெச்ஓடியோ இல்லை பிரின்சிபலோ. நான் வந்து யாரை சொல்லுவேன் யார் வந்து பெஸ்ட்டு ரொம்ப சேஃபஸ்ட்டு வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் செல்லில் வந்து சீல் வாங்கி எக்ஸாமினரோட கண்ட்ரோலர்கிட்ட சைன் வாங்கி அண்ட் தென் பிரின்சிபல்ட்டையும் சைன் வாங்குறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான வே. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து சீல் இருக்கணும், காலேஜோட சீல் இருக்கணும். ஒருவேளை கண்ட்ரோலர் அவங்க பண்ண முடியாது அப்படி சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் ஹெச்ஓடி அவங்கள்ட்டையாச்சும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட சீல் வச்சு காலேஜ் சீல் கண்டிப்பாக இருக்கணும். காலேஜ் சீல் அண்ட் யார் அக்னாலேஜ் பண்ணுறாங்களோ அவங்களோட சைன், ஹெச்ஓடியாக இருந்தால் ஹெச்ஓடி சைன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 2 வேஸில் தான் வந்து வாங்க முடியும். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். ஏதாச்சும் டிரான்ஸ்கிரிப்ட் பற்றி இந்த மாதிரி ஸ்கோர் கன்வர்ஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் பற்றி ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஐல் ஹெல்ப் யூ. நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ see you in another video. Bye. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அண்ட் ரொம்ப ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. டைம் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து தயவு செஞ்சு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான். பாய்.